ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஜெயிக்கிறது இந்தியா கூட்டணி தான். அதிக வாக்குகள் சதவீத அடிப்படையில் வாங்குறதும் இந்தியா கூட்டணி தான். அதை மீறி பாஜக ஜெயித்தாலோ அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெற்றாலோ தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு நடக்கலாமே தவிர கள யதார்த்தத்தின் அடிப்படையில் அது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு திரு பொன்ராஜ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் மக்கள் தீர்ப்புன்னு சொல்லுங்கள், அல்லது இவிஎம் தீர்ப்புன்னு சொல்லுங்கள். முன்கூட்டியே சொல்லிடுங்க. நீங்கள் ஜெயிச்சா மக்கள் தீர்ப்பு, அதான் சொல்றாங்க. தோத்தா இவிஎம் தீர்ப்பு அப்படின்னு இந்த மாதிரிலாம் மக்களை ஃபூலாக்கக்கூடாது, முட்டாளாக்கக்கூடாது. அது ரொம்ப அபத்தம். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சிகள், இந்தியாவை வழிநடத்தணும்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஜனநாயக மாண்புகளை பற்றி, நெறிகளை பற்றி, பண்பாட்டை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி கவலைப்படுகிறதாக சொல்லுகிற எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் ஒன்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா இவிஎம் தீர்ப்பே இந்தியாவின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுங்க. தேர்தல் ஆணையர் நியமனம் தொடங்கி இல்ல அது உள்ள போய் சார் 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடங்கி சார் தேர்தல் ஆணையத்துடைய பாரபட்சமான நடவடிக்கைகளை தான் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுறாங்க. இது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசியல் சாசன அமைப்பு. அதை ஏதாவது கேள்வி கேட்கணும், சீர்திருத்தணும்னா நீங்க போய் கேள்வி கேளுங்க, சீர்திருத்துங்க, பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புங்க, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுங்க. அவங்களே பகிரங்கமாக அழைக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க, அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்துக்கிறீங்க, என்னென்னலாம் சந்தேகம்னு கேட்குறாங்க, எத்தனை வாக்குச்சாவடிகளில் பதட்டம் இருக்கு, எப்படியெல்லாம் முழு சதவீத வாக்குகளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலான்ட்டு ஃப்ரீ டு ஆல் ஆஃபர் பண்றாங்க. அப்ப நீங்க போங்க, இவிஎம்ல இந்த டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி தேர்தல் கமிஷனை மாற்றி அமைச்சாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் உருவான நாள்ல இருந்து அப்படியேவா இருக்கு, பல்வேறு மாற்றங்களை காலத்துக்கு ஏற்ப சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஓகே திரு ஹபீஸ், ஜெயிச்சா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, தோத்து போனா வாக்குப்பதிவு இயந்திரம் மீதான குற்றச்சாட்டு இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு, அதுக்கு ஆளுங்கட்சி உடந்தையா இருக்கு அப்படின்னு திசை திருப்புவது சரிதானா? இல்ல, அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய கான்டக்ட் இதுல ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷனுடைய நடத்தை ரொம்ப முக்கியம். இல்ல சந்தேகப்படுறாங்கன்னா சும்மாலாம் சந்தேகப்படல. நீங்க உச்ச நீதிமன்றம் நானும் ஒரு பார்ட்டியா இருப்பேன் எலெக்ஷன் கமிஷன்ல டிசைட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பதற்றம் இல்லைன்னா அந்த பொறுப்பை உச்ச நீதிமன்றத்திலையும் சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? கட்சி வேணாம், நீதிபதி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம், அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தான், அந்த உச்ச நீதிமன்றத்துல தான் அண்மையில நீங்க போட்ட வழக்குல நீங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியா வாக்குப்பதிவு விபரத்தை வெளியிடணும் அப்படின்னு நீங்க வழக்கு போடும்போது அந்த வழக்குல அவங்க தெளிவா தீர்ப்பு கொடுக்கறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உச்ச நீதிமன்றத்தை ஃபார்ம் 17C அதுக்கு தாங்க இருக்கு. பூத் அடிப்படையில வாக்குப்பதிவுங்கிற கொடுக்கலையே எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கலையே. இல்ல அது வேண்டியதுல அதான் ஃபார்ம் 17 கொடுக்கறாங்கல்ல சார். ஃபார்ம் 17ல டோட்டல் வாக்காளர்கள் எவ்வளவு, பதிவான வாக்காளர்கள் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு, அதுன்னு எல்லா டீடைலும் ஃபார்ம் 17ல இருக்கும். மக்களுக்கு எப்படி தெரியும்? ஃபார்ம் 17 ஒவ்வொரு கட்சி பிரதிநிதியும் கையெழுத்து போட்டு வாங்கலாம். வாக்குச்சாவடி முகவர்கள் கையெழுத்து போட்டு வாங்கலாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அழகு என்னன்றதை அண்ணன் நிரூபிச்சிட்டாரு. இப்பதான் சொன்னாரு, பிரச்சனைனா உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க, எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க. அதே உச்ச நீதிமன்றம் தான் உங்களை சந்தேகப்பட்டு நானும் கூட வருவேன் மனுவை திருப்பி அடிச்சிச்சு. ஐயா ஒரே நிமிஷம், உங்களுடைய மனு அண்மையில போட்டவனு அதை விடுங்க சார், நான் பேசுற பாயிண்ட் நீங்க பேசுங்க. அப்ப உச்சநீதிமன்றம் உங்களுக்கு சாதகமா மெச்சி அவர் நேரத்தை எடுத்துக்க வேண்டாம், அவர் நேரத்தை எடுத்துக்க வேண்டாம், பேசட்டும். சரி பேசுங்க. இப்ப உச்சநீதிமன்றத்தை யாருமே நாங்க குறை சொல்லல. பாஜகவுடைய மனநிலை அது, அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா உச்சநீதிமன்றத்தை கொண்டாடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், இவர் இப்பதானே சொன்னார் உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க சார், எலெக்ஷன் கமிஷன் மேல ஏதாவது பிரச்சனைனா அந்த எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கணும், நானும் வருவேன், அந்த எலெக்ஷன் கமிஷன் இன்னும் டிரான்ஸ்பரண்டா வரணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது நீங்க அவசர கதியில ஒரு சட்டத்தை போட்டது ஏன்? உங்களுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமா செயல்படுறதுல பிரச்சனை இல்லைன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி அங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கிருந்து சந்தேகம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எங்க சந்தேகம் போகுதுன்னா, நீங்க இவர் வெறுப்பு பிரச்சாரம் பேசுறான்னு குற்றச்சாட்டு வந்தா இவ்வளோ காலத்துக்கு யார் பேசினாங்களோ அவர் பேர்ல நோட்டீஸ் அனுப்புறது வழக்கம், அதுதான் ஸ்டாட்யூட். ஆனா வழக்கத்துக்கு மாற அந்த கட்சி தலைவருக்கு அனுப்புறாங்க. சரி, பாஜக மட்டும் அனுப்புனா பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காக கூடுதலா
காங்கிரஸுக்கும் சேர்த்து அனுப்புறது. ஏன் சார் கம்ப்ளைண்ட் ஸ்பெசிபிக்கா இருக்கும்போது அந்த ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட்டுக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலா அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு பதிலா கூடுதலா நேரம் இல்ல. நான் அடுத்த சுற்றுல 3 விருந்தினர்கள்ட்ட போகணும். இவங்க எல்லாம் சொல்றாங்க நிதிஷ்குமார் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி அலைன்ஸ்ன்றாங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆர்கிடெக்ட் ஆஃப் தி அலையன்ஸ் வந்து டிஎம்கே உடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய பிறந்த நாள் விழாவில் 2021-22 அந்த விழாவின் போதுதான் இந்த நிலைப்பாடை எல்லா வடமாநில தலைவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. இனி பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு மித்த அணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு அந்த பிறந்த நாள் விழாவில் கட்டமைக்கப்பட்டதுதான். வெறும் நிதிஷ்குமார் அத முதல் மீட்டிங் பாட்னால கன்வீன் பண்ணாரு. ஏன்னா வட மாநிலத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துலதான் அது நடத்தணும்ன்றதுக்காக அங்க ஆட்சியில் இருந்த பீகார்ல அதை நடத்தப்பட்டுச்சே தவிர அவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் அலைன்ஸா இருந்தது கிடையாது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.